ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான குழம்புகள்ல ஒண்ணான தட்டாம்பயிறு கார குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். நாம இன்னைக்கு செய்ய போற குவான்டிட்டி 4 பேர் உள்ள ஃபேமிலிக்கு மதியமும் நைட்டும் போதுமானதா இருக்கும். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். பயிறு குழம்பெல்லாம் செய்யும் போது நம்மளுக்கு இந்த பயிரே நல்ல கூட்டாவும் குழம்பாவும் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். பயிறு ரொம்ப ஹெல்த்தியானது அப்படிங்கறதுனால நம்ம பயிறு கொஞ்சம் தாராளமே போட்டுதான் செய்ய போறோம். தட்டாம்பயிறு 1 கப் எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்திருக்கிறது நாட்டு தட்டாம்பயிறு. நம்மளுக்கு எந்த தட்டாம்பயிறு கிடைச்சாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு கவு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ல விக்குது. அதாவது அசூகி பீன் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல தட்டாம்பயிரை கழுவி எடுத்துட்டு வந்துட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். அது மேல கூட கொஞ்சம் தாராளமாவே தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்குவோம். இந்த பயிரை நம்ம முந்தின நாள் நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில வேக வச்சு சமைச்சோம் அப்படின்னாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நான் இன்னைக்கு சமையலுக்கு இந்த பயிரை 2 மணி நேரம் மட்டுமே ஊற வச்சிருக்கேன். நம்ம காலையில எழுந்த உடனே இந்த பயிரை ஊற போட்டோம் அப்படின்னா நம்ம மதிய சமையலுக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த பயிரை சீக்கிரமே வெந்துரும் அப்படிங்கறனால நம்ம இதை ஊற வைக்கணும்னு கூட அவசியம் இல்ல. அடுப்புல ஒரு குக்கரை வச்சுட்டு இனிமே நம்ம அந்த ஊர்ல தண்ணி எல்லாம் நம்ம இருத்து வெளியில ஊத்திடலாம். இந்த பயிரை மட்டும் இந்த குக்கர்ல சேர்த்துக்கிறோம். பயிறு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு இனிமே அது மேல 1 இன்ச் அளவு தண்ணி நிக்கிற அளவுக்கு மட்டுமே நம்ம ஊத்திக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா தட்டாம்பயிறு குழஞ்சிரும். இனிமே குக்கர் மூடியை போட்டுட்டு வெயிட் வால்வ் வச்சுட்டு ஒரு விசில் வந்த உடனே தீய நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம். பயிறு நல்லா வெந்திருக்கும். பயிறு வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்க போறோம். புளிய சுடுதண்ணில போட்டா சீக்கிரமா ஊறிடும். நம்ம ஹாட் வாட்டர்ல போடுறதுக்கு பதில மைக்ரோவேவ்ல அதை 1 நிமிஷம் நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கிறோம். இதுல நம்ம 1 டம்ளர் தண்ணி மட்டுமே சேர்த்திருக்கிறோம். புளி நல்லா ஊறின பிறகு இதை 2-3 தடவையாவது நல்லா பிசைஞ்சு புளிச்சாறு எடுத்து வச்சுக்குவோம். சின்ன சைஸ் மிக்சி ஜார் எடுத்துட்டு அதுல 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், இது கூட நாட்டு வெங்காயம் 4 சேர்த்துக்கிறோம். என்கிட்ட நாட்டு வெங்காயம் இல்ல அப்படிங்கறதுனால ஒரு பெல்லாரி வெங்காயத்துல இருந்து ஒரு 1/4 பகுதி எடுத்து சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை நல்லா கெட்டியா நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சுட்டு வந்துடுறோம். நம்மளோட தேங்காய் மசாலாவும் ரெடி ஆயிருச்சு. இந்த தட்டாம்பயிறு குழம்புக்கு நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய் அந்த மாதிரி நாட்டு காய்கள் சேர்த்து செஞ்சா நல்லா இருக்கும். நான் இதுக்கு ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்க போறேன். இந்த முருங்கைக்காய் வந்து ஃப்ரோசன் முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காய் துண்டுகள்ல இருந்து நம்ம வந்து ஒரு 5-6 பீசஸ் எடுத்து வச்சுக்கிறோம். இது கூட ஒரு தக்காளியும் சேர்த்துக்கிறோம். இது ஃப்ரோசன் முருங்கைக்காய் அப்படிங்கறதுனால இதுல ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை உருக வச்சுக்கிறோம். இதையெல்லாம் செஞ்சிருக்கும் போது நம்மளுக்கு இந்த குக்கரோட பிரஷர் வந்து நல்லா அமர்ந்திருக்கும். இனிமே நம்ம இதை ஓபன் பண்ணிக்கலாம். பயிறு நல்லா வெந்திருக்கதை நம்ம வீடியோல பார்க்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு இது வேகல அப்படின்னா ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு நம்ம அதை இறக்கிக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் கூட ஊற வைக்காமலே இந்த பயிறு நம்ம பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விசில் வந்தோன்னா தீய கம்மி பண்ணிச்சுட்டு இதை 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதிலா நம்ம 10 நிமிஷம் வேக வச்சுக்க வேண்டியிருக்கும். இனிமே தக்காளியை சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த குழம்பு வச்ச சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா எங்க வீட்டுல அப்பதான் வெண்டைக்காய் செடி காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுல ஒரே ஒரு வெண்டைக்காய் இருந்துச்சு. அதையும் எடுத்து நான் இந்த குழம்புல சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அடுப்புல ஒரு குழம்பு பாத்திரத்தை வச்சு அது சூடானதும் அதுல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். பொதுவா புளிக்குழம்புக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்குங்கிறதுனால சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம எந்த சமையல் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம அதுல ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டுமே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். இமீடியட்டா நம்ம நறுக்கி வச்சிருந்தாலும் அந்த தக்காளியை போட்டு லைட்டா வதக்கிக்கிட்டு அது கூட நம்ம எந்த காய் வேணாலும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்ததை சேர்த்துக்கலாம். நம்ம முருங்கைக்காய் ஒண்ணு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோங்க, அந்த முருங்கைக்காயை நம்ம சேர்த்துக்கிறோம். காய் வேகிறதுக்காக 2 நிமிஷம் நம்ம ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சுக்குவோம். இது கூட ஒரு பூண்டு முழுசா உரிச்சு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு சேர்க்கிறது அப்படிங்கறது ஆப்ஷனல் தான். பூண்டு சேர்த்து லேசா வதக்கின பிறகு மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கல்லுப்பு 2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், இதையெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலா பவுடரோட வாசனை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இனிமே இது கூட நம்ம புளி கரைச்சி எடுத்து வச்சிருந்தாலும் அந்த புளிச்சாறையும் சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்குவோம். அப்ப அந்த காயும் நல்லா வெந்துரும், உப்பெல்லாம் நல்லா பிடிச்சுக்கும். அப்பதான் இப்ப நம்ம வேக வச்சிருந்தாலும் அந்த தட்டைப்பயிரையும் சேர்த்துக்கிறோம். இது கூட நம்ம தேங்காய் மசாலா அரைச்சு வச்சிருந்தாலும் அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கிறோம். குழம்ப ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்குவோம். அப்பதான் நம்மளுக்கு பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இந்த குழம்பு நல்லா டேஸ்டியா ரெடி ஆகும். ரொம்ப டேஸ்டியான தட்டாம்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தட்டாம்பயிறுல புரோட்டீனும் ஃபைபரும் நிறையவே இருக்குது. நான் இந்த தட்டாம்பயிறு காரக்குழம்பு கூட பீன்ஸ் பொரியலும் கீரை பருப்பு கூட்டும் பண்ணியிருந்தேன். இந்த காரக்குழம்பு புளிக்குழம்பு மாதிரி குழம்புகள்ல எல்லாம் நம்ம புளி விட்டு செய்யறதுனால அதுல வைட்டமின் சி நிறையவே இருக்கும். இது கூட நம்ம எப்பவுமே கீரையை சேர்த்து சமைச்சோம் அப்படின்னா இந்த கீரையில அயனை நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணிக்க ரொம்பவே ஈஸியா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான தட்டாம்பயிறு காரக்குழம்பு எப்படி பண்ணுங்கிறத பார்த்தோமா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருந்தவங்க
வீடியோல உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். Until then, take care. See you.